வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். இப்ப நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போனோம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேலியில தான் வந்து எல்லா எல்லா அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமும் போட சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி கத்துக்கிறது, என்னென்னலாம் இருக்கும், அதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப வந்து நம்ம இங்க வந்து கூகுள் கூகுள் குரோம் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு அதுக்கப்புறம் டேலி ERP9 டவுன்லோடுன்னு போடுங்க. போட்டீங்க அப்படின்னா டேலி இந்த இங்க டவுன்லோட் நவ் டேலின்னு வருதா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே போனா டூ யூ வாண்ட் த ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆர் சப்போர்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க வந்து என்ன வரும் அப்படின்னா இப்ப வந்து ப்ரீவியஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதாவது அது வந்து இன்ஸ்டா அந்த நான் ஒரு லிங்க் சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க் கூட போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் செட்டப் மாதிரி வரும்னு சொன்னேன். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜில் வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அது நீங்கள் வந்து எஸ் கிளிக் பண்ணினீங்கன்னா அது வந்து டேலி ERP9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் பாப்பப் ஆகும். அந்த பேஜில் வந்து என்ன வரும் அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டேலி ERP9 அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் அப்படின்னா அதுக்கு மணி கேட்பாங்க. ரீஆக்டிவேட் யுவர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், இது எல்லாமே வந்து மணி மேட்டர்ஸ். ஓகேங்களா. இது வந்து எல் அப்படின்னா லாகின், அதாவது நெட் யூசர் யாராவது இருந்திருந்தால் அதில் வந்து நெட் யூசர்கிட்ட ரிமோட் டேலியில் வரும். அப்புறம் இதுதான் நம்ம பண்ண போகிறோம், ஒர்க் ஆன் எஜுகேஷ்னல் மோட். இப்போ ஒர்க் ஆன் எஜுகேஷனல் மோட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த எஜுகேஷன் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது வந்து டிரான்சாக்ஷன் வந்து எல்லா டேக்கும் இல்லை எல்லா டேஸ்க்கும் ஒரு மந்தில் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த எஜுகேஷன் மோட் அப்படின்றதுல வரும். குவிட்டுனா இது வந்து எக்ஸிட் ஆகிடும், டேலி வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் ஆன் எஜுகேஷன் மோட் அப்படின்றது ஆன் பண்ணலாம். இப்போ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா we need to convert your data to open this version of tally. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து டேலி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பேக்கப் டேட்டா அப்படின்றது இருக்கும். நம்ம ஏற்கனவே பண்ணதெல்லாம் வந்து இதில் பேக்கப் ஆகிடும். இன்கேஸ் இஃப் சப்போஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூஸர் அப்படின்னா இதெல்லாம் கேட்காது. நான் வந்து எஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து எஸ் கொடுத்தேன் அப்படின்னா பேக்கப் டீட்டெயில்ஸ் சுமாராணி நான் ஏற்கனவே பண்ணது, அதனால வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இம்போர்ட் நான் எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் வந்துடுது. இப்போ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ குவிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ் கொடுத்தா வெளில வந்துடும். இப்போ அதே வந்து நம்ம இப்போ வந்து திரும்பி டேலி வந்து இப்போ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இதில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் ஆன் எஜுகேஷனல் மோட் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே F1, அதாவது நம்ம கீபோர்டில் வந்து F1 அப்படின்னு வந்து கொடுத்தோம் அப்படின்னா கீபோர்ட் ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் கம்பெனி அப்படின்னு வரும். இப்போ நம்ம இது செலக்ட் கம்பெனி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஏற்கனவே பண்ணதெல்லாம் வரும். ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் அதனால வரும். இப்போ புது கம்பெனி நம்ம கிரியேட் எதில் இருக்கோம் அப்படின்னா F3 இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ கிரியேட் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மஹா அண்ட் கோ லிமிடெட் அப்படின்னு வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மெயிலிங் அட்ரஸ் கேட்கும். மெயிலிங் நேம் வந்து மஹா அண்ட் கோ லிமிடெட் அப்படின்னு இருக்கும். அட்ரஸ் வந்து சும்மா 123 ராம் ஸ்ட்ரீட் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்போ இது வந்து இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து கண்ட்ரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எந்த கண்ட்ரி, மேபி வந்து நீங்கள் இந்தோனேஷியாவில் வச்சுருக்கலாம், ஈராக்கு, ஜார்டன், கென்யா, கிங்டம் ஆஃப் பஹ்ரைன், குவைத், அப்புறம் லிபியா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் இருக்குது, ஜிம்பாப்வே வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து இப்போ இந்தியாவில் இருக்கோம் அப்படின்றதுனால நான் இந்தியா அப்படின்றது கிளிக் பண்ணுறேன். ஸ்டேட், இப்போ வந்து ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, சிக்கிம், ராஜஸ்தான், பஞ்சாப், புதுச்சேரி இந்த இதில் இருக்கும் அப்படின்றத எடுத்துகிட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தெலுங்கானா அப்படின்னு வந்து கொடுக்குறேன். பின்கோடு அதுக்கேற்ற அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற பின்கோடு நான் சும்மா வந்து அடிக்கிறேன், ரேண்டமாக அடிக்கிறேன், 60098 அப்படின்னு அடிக்கிறேன், சும்மா ரேண்டம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். அப்புறம் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து 10 நம்பருக்குள்ளே இருக்கணும். இப்போ 10 நம்பருக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மொபைல் நம்பர். ஃபேக்ஸ் நம்பர் தேவையில்லை. இமெயில்ங்கிறது maha&co limited@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். @gmail.com அப்படி கொடுத்துட்டேன். இப்போ வெப்சைட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வெப்சைட் வந்து www.maha&co.com அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர் எதில் பிகினிங் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வருஷம் பண்ணதுனால 1/4/2024 ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது செக்யூரிட்டி கோடு வேணுமா, வேலட் பாஸ்வேர்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நம்ம நோன் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம சும்மா நம்ம ட்ரையல் தானே பார்க்குறோம், அதனால் நோன் கொடுத்துட்டு, இப்போ இந்தியாவில் இருக்கனால INR அப்படின்னு வருது. இப்போ அதே வந்து நம்ம யூஎஸில் இருந்தோம் அப்படின்னா நம்ம டாலர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூரோப்பில் இருந்தால் யூரோ, அந்த எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன ஃபார்மல் நேம் வருமோ அதை வந்து அடிச்சுட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ இது கிரியேட் ஆகி maha&co limited அப்படின்னு வரும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ரியலாக வந்து கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி போயிட்டு இந்த இது பண்ணது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ.